விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் ஏற்கனவே திமுக சட்டம் வரைக்கும் கொண்டு வந்து போராடி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவை தவிர எந்த கட்சியும் நீட் தேர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு பக்குவப்பட்டது. தமிழ்நாட்டை புரிந்து கொண்டதைப் போல வடநாட்டிலும் இப்போது தெளிவு ஏற்பட்டு வருகிறது. எனவே இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக வழமையாக நாங்கள் செய்கிற பிரச்சாரம் பெரியாருடைய கொள்கைகள் தோற்று போகாது, நீர்த்து போகாது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்கும் வழக்கமாக நாங்கள் செய்கிற கூட்டத்துக்கு இங்கே வந்தோம். வந்த உடனே என்ன காரணத்தினாலே தெரியல, காவல்துறையினர் முதல்ல அனுமதி மறுத்துட்டாங்க. இதில் மிக முக்கியமானது என்னென்னா, பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை என்பது எல்லா கட்சிக்கும் சரி, எல்லாருக்கும். தந்தை பெரியார் சொல்லுவார், நான் பேசுகிறத நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுங்க, என் கருத்தை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் மறுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டுங்கிறதுனால தான் சொல்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை உண்டுன்னு சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், இது ஒரு வன்முறை இயக்கம் அல்ல, அல்லது பதவிக்கு போகிற இயக்கம் அல்ல. எங்களுடைய சகத்தோடு யார் பதவியில் இருந்தால் மக்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குமோ அதை அடையாளம் காட்டுற வேலை தான் எங்களுக்கு. நாங்கள் பதவிக்கு போகிறோம் அல்ல, திராவிட கழகத்துக்காக. அதுக்கு இன்னொரு அமைப்பு இருக்குது, மற்றதை பார்க்குறாங்க. எனவே தான் இதை செய்யறதுக்கு வந்தபோது ஏன் காவல்துறை, திருநெல்வேலி காவல்துறை அதை தடுக்கிறார்கள், என்ன பின்னணி அதுக்கு என்று தெரியவில்லை. ஆகவே தான் ஏற்கனவே இதே விஷயத்தை செய்வதற்காக தெளிவாக நாங்கள் தமிழ்நாடு பூராவிலையும் நீட் தேர்வு, இது மூன்றாவது, இந்த பிரச்சாரத்தை இடையறாமல் செய்ய வேண்டும் என்றால் நேற்று செய்த விஷயத்தை இன்னைக்கு மறந்துடுவாங்க மக்கள். அதுக்காக தான் என்ன சொல்லி அதிமுக அரசுலையும் இதை நடத்தி அனுமதி கொடுத்தாங்க. திமுக அரசுலையும் இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி கொடுத்தாங்க. இந்த வந்தபோது திடீர்னு முதல் நாள் கூட சொல்கிற மாதிரி இதை மறுத்து விட்டார். வேற ஒன்றும் இல்லை, கோஷம் கூட கிடையாது. இருசக்கர வாகனத்தில் தமிழ்நாடு பூரா நீட் தேர்வு என்பது மோசடி. நம்முடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக, டாக்டர்களாக ஆவதற்கு வழி இல்லாத ஒன்று. ஆகவே அதை மக்களுக்கு வழங்க வேண்டும். பெற்றோர்கள் இதுவரையில் 150 தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பெற்றோர்கள் அவர்கள் உயிரிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு கொடுமையான ஒன்றை வீண் பிடிவாதத்தை பிடித்து கொண்டு யோகியதை இல்லை, திறமை இல்லை, அதிகாரம் இல்லை, பெற்றோர்கள் அவர்கள் உயிரிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு கொடுமையான ஒன்றை வீண் பிடிவாதத்தை பிடித்து கொண்டு யோகியதை இல்லை, திறமை இல்லை, அதிகாரம் இல்லை நடத்துகிறார்கள் என்பதற்காகத்தான் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு பிரச்சாரம், அவேர்னஸ் அது உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்து மொத்தம் 6 குழுக்கள் 22 தொடங்கி இந்த மாதம் 25 வரையில் 3 நாட்கள். அதில் சில ஊர்களில் 4 நாட்கள் வரும்போது அதில் 6 குழுக்கள். முதல் குழு சென்னையிலிருந்து தாம்பரம், திருவண்ணாமலை முதல் ஆத்தூர் வரை, அது திருப்பூர் முதல் கோபிச்செட்டிப்பாளையம் வரை, திண்டிவனம் முதல் புதுச்சேரி வரை. 5ஆம் குழு மன்னார்குடி முதல் பட்டுக்கோட்டை தஞ்சை மாவட்டம், திருமங்கலம் முதல் தென்காசி. இப்படி தமிழ்நாட்டுடைய மிக பெரும்பகுதியை விலைக்கு சொல்கிறதுக்காக கொடுத்ததில் இதையும் திடீர்னு இந்த அரசு முதல்ல மறுத்தாங்க. உடனே அது போகிற மாதம் உடனே நாங்கள் என்ன பண்ணோம், எதிர்த்து மீறணும். அது நாங்கள் உடனே பெரிய அளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம், நம்முடைய உரிமையை நாம் நிலைநாட்டுவோம் என்று சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு திராவிட கழகம் தன்னுடைய உரிமையை வலியுறுத்தி, அரசியல் சட்டப்படி எங்களுக்கு உரிமை இருக்குது, இது ஒட்டாக்கணும். அது மட்டுமல்ல, கருத்து சுதந்திரத்தை பறிக்க எந்த அரசாங்கத்துக்கும் உரிமை இல்லை, நிபந்தனைகள் விதிக்க அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் நம்ம நியாயமான அரசியல் சட்டத்தில் இருக்கிற உரிமையை நீங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்தோம். உடனே உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போட்ட உடனே 2 நாட்களுக்கு முன்னால் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இதை கேட்டு சிந்தித்து, ஏன் இதை தடுக்க வேண்டும், எதற்காக நீங்கள் தடுக்க வேண்டும், தடுப்பது நியாயம் அல்ல,
ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அனுமதி கொடுக்கிறீர்கள், குறிப்பிட்ட கட்சிக்கு அனுமதி மறுக்கிறீர்கள், இந்த இரட்டை அளவுகோல்லாம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் கடுமையாக எச்சரித்த பிற்பாடு மறுபடியும் கூப்பிட்டு இல்லை உங்களுக்கு அனுமதி வழங்குகிறோம் என்று இன்னைக்கு இன்னைக்கு தான் இறுதியாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீதிமன்றத்தில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன், தெரியல என்னன்னு வரும் அது நீதிமன்றத்தில். ஆகவே நாங்கள் எல்லா ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதனுடைய தென்கோடி முனையிலேருந்து அது தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த பயணம் வந்திருக்கிறோம். வேறு எந்த செய்தியும் இல்லை.